ஹாய் கைஸ், வெல்கம் டு தாயிஷா vlogs. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்கள்கிட்ட என்னோடய ட்ராயிங்ஸ்லாம் காட்ட போகிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ட்ராயிங் எல்லாமே காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதான் என்னோடய ட்ராயிங் புக். கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வரைஞ்சது. எங்கள் மேம் இது வந்து வரைய சொன்னாங்க, வரைஞ்சி போட்டிருந்தாங்க, நான் வரைஞ்சேன். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த சைடு வந்து நல்லா இருக்கு, இந்த சைடு கெட்ட இருக்கு, அந்த மாதிரி வரைஞ்சி போட்டுக்கோங்க. பேஜ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மர்மைட் சீல இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேம் வரைய சொன்னாங்க, ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க, நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து இதுவும் நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வரைஞ்சிருந்தேன். பாருங்கள், இது மர்மைட், இது ஜெல்லி ஃபிஷ், இது டால்ஃபின். இங்கே நிறைய ஃபிஷ் இருக்குது. இதோட நேம்ஸ்லாம் எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ட்ராயிங்க்கு போகலாம். இது வந்து ஹவுஸு. மேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைட் நேமு, ட்ரீஸு, பாலு, ஹவுஸு, இதெல்லாம் வச்சு வரைய சொன்னாங்க. நான் வந்து இது செகண்ட் ஸ்டாண்டர்டில் வரைஞ்சிருப்பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் ஐட்டம்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸு, இங்கே பாருங்கள் மைக்கு, வயலின், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து காலையில் ப்ரேயருக்கே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும் போது எங்கள் ஸ்கூலில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு என்ன மியூசிக் திங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது இந்த பியானோ தான் எனக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு வாசிக்க தெரியாது. இது நான் தேர்ட் ஸ்டாண்டர்டில் வரைஞ்சது. எங்கள் மேம் வந்து ஒரு கேர்ள் வரைய சொன்னாங்க. இது நான் என்னோடய புக்கில் இருந்து வரைஞ்சேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். தேர்ட் ஸ்டாண்டர்டில் வரைஞ்சது. என்னோடய செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கை பார்த்து தான் நானே வரைஞ்சேன் தேர்ட் ஸ்டாண்டர்டில். இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மேம் க்ரீப்பர் வரைய சொன்னாங்க. என்ன வரைகிறதுனே தெரில, அதுதான் வாட்டர் மெலன் வரைஞ்சிருக்கேன். பாருங்க, இங்கே வந்து இது வந்து ஃப்ரூட் பாஸ்கெட், இது வந்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ். எனக்கு அப்போ போது வரையவே ஐடியாவே இல்லை. இது பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸுக்கு ஃப்ரூட் பாஸ்கெட் நான் நல்லா வரைஞ்சிருக்கேன், ஐ திங்க். வாங்க நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட பேட்லேருந்து, எக்ஸாம் பேட்லேருந்து இந்த பிக்சர் நான் வரைஞ்சேன். கலர் பண்ணல, டோரா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஹவுஸு. பக்கத்தில் ஹவுஸு, பக்கத்தில் ட்ரீ, க்ரீப்பர்ஸ், ஷ்ரப்பு, கிளைம்பர் தான் காணும். இந்த இருக்குது இது கிளைம்பர், இது க்ரீப்பர். அடுத்து ட்ரீ, ஹவுஸ். நான் வந்து அப்போது நான் கிளைம்பர்ஸை இங்கே போடணும், க்ரீப்பர்ஸை இங்கே போடணும், மாற்றி எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பிக்சருக்கு போகலாம். இது வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வரைஞ்சது. இது என்னோடய புக்கை பார்த்து வரைஞ்சேன். ஆனால் கலர் வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் கலர் பண்ணேனே. எனக்கு தேர்ட் ஸ்டாண்டர்டில் 5 days லீவ் விட்டுருந்தாங்க. அப்போது உட்காந்து கலர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் இன்னும் பாதி கலர் பண்ணணும். பாருங்கள், ஒரு பொண்ணு வந்து ஒரு அங்கிள்கிட்ட வந்து இந்த கிரவுண்ட் நட்ஸ் எல்லாம் வாங்குகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிக்சர் போகலாம்.
ட்ரீம் ஹவுஸ் வரைய சொன்னாங்க. எனக்கு ஐடியாவே இல்லை, அப்படியே பாதி எங்கள் ஹவுஸ் மாதிரியே வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், இது என்னோட ட்ரீம் ஹவுஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹவுஸ் வரைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களோட ஹவுஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டோரிமான் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹாட் கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. பாருங்க, க்யூட்டாக இருக்குது. மேம் எனக்கு வி குட் போட்டாங்க, ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க. இது என்னை பொங்கலுக்கு முன்னாடி டிசம்பரில் என்னை வரைய சொன்னது இந்த ட்ராயிங். ஏன்னா அப்போ முதல்ல 10 days லீவ் விட்டுருப்பாங்கல்ல, அதனால் வந்து முன்னாடியே வரைய சொன்னாங்க என்னைய ஸ்கூலில். நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடையும் வரைய சொன்னாங்க. அவங்க வரைஞ்சி போட்டிருந்தாங்க, நான் வரைஞ்சேன். இது நானாக வரைஞ்சது, இது அவங்க வரைஞ்சி போட்டாங்க. இது மட்டும் எடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேக்கு முன்னாடி, அதாவது 25th அன்னைக்குன்னு எங்களை வரைய சொன்னாங்க. இது பாருங்க, ரிப்பப்ளிக் டே அன்னைக்குன்னு சூப்பராக கொண்டாடுனாங்க பாருங்க. இது வந்து ஹவுஸ் போட் என்னோட இவிஎஸ் மேம் வரைய சொன்னாங்க. பாருங்கள், எப்போ சைன் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2nd ஸ்டாண்டர்ட்லேயும் 3rd ஸ்டாண்டர்ட்லேயும் வாங்கினது. இப்போ 4th ஸ்டாண்டர்டில் உள்ளதை பார்க்கலாம். 4th ஸ்டாண்டர்டுக்கெலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் புக் யூஸ் பண்ணதில்ல. இந்த ஃபைல்குள்ளே தான் ட்ராயிங்ஸு நிறைய ஷீட்ஸ்லாம். இது நான் 4th ஸ்டாண்டர்டில் வரைஞ்சது, இங்கே பார்க்கலாம். இதுக்குள்ளே நான் நிறைய திங்ஸ் எழுதியிருப்பேன், வரைஞ்சிருப்பேன். இருங்க, உங்களுக்கு கண்டுபிடிச்சி தான் சொல்ல முடியும் நான் ட்ராயிங்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு. இது என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது, 1st ஸ்டாண்டர்டில் கொடுத்தது, பத்திரமா வச்சுருக்கேன் பாருங்க. என் ஃப்ரெண்டு யாழி கொடுத்தது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணது, என்னோட பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் பண்ணது. இந்த ட்ராயிங் சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் ட்ராயிங் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இதுதான். இது நான் வந்து 3rd வரைஞ்சது. நிறைய ட்ராயிங்ஸ் இதுக்குள்ளே கலந்து இருக்கும். தென் இதை பாருங்க, கிறிஸ்மஸ் தாத்தா சூப்பராக இருக்குல்ல. யாருக்கெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா பிடிக்குமோ அவங்க ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. இது பாருங்க, இது வந்து ஒரு பார்க். இங்கே மவுண்டெயின்ஸ்லாம் இருக்கும், இங்கே ட்ரீஸ்லாம் இருக்கும், இங்கே வந்து பார்க், இங்கே வாட்டர் ஃபால், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ட்ராயிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நான் ஐ திங்க் 2nd ஸ்டாண்டர்டில் வரைஞ்சதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் போகிற கேப்பில் நான் ஸ்கூலில் வரைஞ்சது. பாதி கலர் பண்ணிட்டு பாதி கலர் பண்ண வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ்டு டயட்
ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வரைய சொன்னாங்க, வரைஞ்சேன் பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேப்பர்லாம் கசங்கி இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 3rd ஸ்டாண்டர்டில் வரைஞ்சது, ஸ்டார்டிங்கில் வரைஞ்சது. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் மொபைலை பார்த்து வரைஞ்சேன் பாருங்கள். பாருங்கள், இதுவும் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணதான் எனக்கு. நான் வந்து பின்னாடி ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட். இது நான் 2nd வரைஞ்சது, இன்னும் கலர் பண்ணாமலே இருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்போபொட்டமைஸ். இதுவும் நான் 3rd தான் வரைஞ்சது. இது வந்து இது ஒரு கேர்ள். இது வந்து ட்ராயிங் புக் ஃப்ரண்ட் பேஜ்க்காக நான் வரைஞ்சேன். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சா, கலர் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், இது வந்து ஃப்ரூட்ஸ். இது நான் தான் வரைஞ்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்டில் வரைஞ்சது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ், ஸ்கிப்பிங் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் வரைஞ்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க, வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. பெயிண்ட்டை வச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் ஒழுங்காக வரல. இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து வரைஞ்சது. இது எங்கள் கேட்டு, இது வந்து பக்கத்து வீடு, அங்கே வாட்டர் டேங்க், இங்கே வந்து மரம், இது மேட்டு, இது வந்து பக்கத்துலேயே இது அந்த டேங்க், அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 25 லிட்ரு வாட்டர் கேன். அடுத்து இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா சவர். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்டாக ட்ரை பண்ணது. எனக்கு அப்போது கலர் மிக்ஸ் பண்ணி அடிக்கிற நிலமை வந்துச்சு. மிக்ஸ் பண்ணேன் இந்த கிராஸ்க்கெல்லாம், ஆனால் ஒழுங்கான கலர் கிடைக்கல. மற்றபடி இங்கே ஓகே, 3க்கும் அந்த மாதிரி தான், கலர் கிடைக்கல. நான் 3rd ட்ரை பண்ணது, இதில் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடச்சிச்சு, கொஞ்சம் பெஸ்ட் ரிவ்யூ கிடச்சிச்சு. இது வந்து நான் 4th ட்ரை பண்ணது. இப்போ நான் காமிச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது பெயிண்ட் வச்சு பண்ணல, அது எல்லாமே நான் 4th ஸ்டாண்டர்ட். பாருங்கள், இங்கே வந்து ஹவுஸ், இது இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ். இந்த 3 வந்து ஷேடிங் கரெக்டாக இருந்துச்சு, கலர் அப்போது மிக்ஸ் பண்ணிருந்துச்சு. இதுதான் நான் லாஸ்ட்டாக பெயிண்ட் வச்சு பண்ண ட்ராயிங். இது பெஸ்ட் ரிவ்யூ கிடச்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறமா நான் பெயிண்ட் வச்சு மற்ற ட்ராயிங்லாம் பண்ணல, இன்னும் லாஸ்ட்டாக பண்ணுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் பெயிண்ட்டை வச்சு பண்ணுவேன், அப்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மகாத்மா காந்திஜி தான் நான் ரீசண்டாக வரைஞ்சது. என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஸ்கூலில் வந்து வரைய சொல்லியிருந்தாங்க இந்த காந்தி தாத்தாவை. பாருங்க,
நான் கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் உட்காந்து வரைஞ்சி ஷேடிங்லாம் பண்ணேன். ஸோ இதோட இந்த மினி vlog முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.